Hello friends, Assalamu alaikum. Eid Mubarak. In the video நான் வந்து எல்லா Eid special dishes எல்லாமே இதில் ஆட் பண்ணியிருக்கேன். தந்தூரி சிக்கன், அப்புறம் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெடி பண்ண ரெசிபீஸோ எல்லாமே நான் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அதனால் 2 வீடியோஸாக அப்லோட் பண்ணுறேன். பாயசம், சேமியா பாயசம், நல்ல டேஸ்டியான பாயசம் ரெசிபி எல்லாமே இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கு. 2 வீடியோஸாக நான் ரெடி பண்ணியிருக்கேன். அப்போது ஃபஸ்ட்டு வீடியோவில் நமக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு ரெசிபி பார்க்கலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் புட்டு தான் செஞ்சுருக்கேன். புட்டு வந்தால் இது வந்து புழுங்கல் அரிசியும் கொஞ்சம் பச்சரிசியும் சேர்த்து ஒரு 2 hours ஊற வச்சுட்டு மெஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்த மாவு தான் இது. இதிலேக்கு கொஞ்சம் சால்ட்டு சேர்த்து அப்புறம் தேவையான தண்ணி ஊற்றி நமக்கு இது வந்து நனைச்சி வச்சுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 hour மினிமம் இந்த மாதிரி ஊற வைக்கணும். இந்த டைமில் நமக்கு இதுக்கு தேவையான கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். நான் பச்சைப்பயிறு கிரேவி தான் ரெடி பண்ணுறேன். ஸோ பச்சைப்பயிறு ஒரு 1/2 cup பச்சைப்பயிறு எடுத்து குக்கரில் போட்டிருக்கு. அப்புறம் தேவையான தண்ணி சேர்த்து கொஞ்சம் கறிவேப்பிலை, ஒரு 5 பச்சை மிளகா கீரி போட்டிருக்கு. அப்புறம் ஒரு 3 பூண்டு ஒன்று தட்டி போட்டுக்கலாம். தேவையான சால்ட்டு சேர்த்து அப்புறம் கொஞ்சம் மஞ்சள், கொஞ்சம் மிளகாத்தூளும் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் கொஞ்சமாக போட்டால் போதும். ஏன்னா இதுக்கு பச்சை மிளகு காரம் தான் நல்லாயிருக்கும். அந்த டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த கிரேவிக்கு. இது ஒன்று எல்லாம் சேர்த்து ஒன்று மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிம்பிள் கிரேவி தான், புட்டுக்கு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது. இது ஒன்று மூடி வச்சு பயிர் ஒன்று வேக வச்சுக்கலாம். இப்போ இந்த டைமில் நமக்கு இதுக்கு தேவையான தேங்காய் ஒன்று மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு 1/2 cup தேங்காய், அப்புறம் 2 சின்ன வெங்காயம். இனி இது அரைக்கிறதுக்கு தேவையான தண்ணி சேர்த்து ஒன்று அரைச்சி எடுத்துக்கலாம். இது நல்லா பேஸ்ட் ஆக்கியாச்சு. இப்போ நம்மளை பச்சைப்பயிறு நல்லா வெந்து குக்கர்லேருந்து நான் வேறொரு பாத்திரத்திലേക്ക് மாற்றியிருக்கேன். இதிலேக்கு அரைச்சி வச்சுருக்கேன்னா தேங்காய் சேர்த்து அப்புறம் கொஞ்சம் தண்ணி அதே ஜாரில் சேர்த்து கொடுத்துருக்கேன். இது ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணி ஒன்று கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா கொதித்ததுக்கப்புறம் இறக்கிக்கலாம். நல்லா கொதிச்சாச்சு, இது ரெடி ஆயிடுச்சு. இனி இது ஒன்று ஜஸ்ட்டு வரவு தாளித்து எடுத்துக்கலாம். இப்போ இதிலேக்கு நான் ஒரு 2 tablespoon கோகனட் ஆயில் தான் சேர்த்துருக்கு. அப்புறம் கொஞ்சம் கடுகு சேர்த்து இனி கொஞ்சம் கறிவேப்பிலாவும் ஒரு காஞ்ச மிளகாவும் கீரி போட்டுக்கலாம். இந்த தாளிப்பு இதிலேக்கு சேர்த்துக்கலாம். இப்போ நம்மள பச்சைப்பயிறு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இனி புட்டு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ குக்கரில் வைக்கணும், ஸ்டீமர் தான் என்கிட்ட இருக்குது. அதனால் நான் குக்கரில் தண்ணி வச்சு கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் மாவு ரெடியாக இருக்குது. இப்போ இதிலேக்கு நமக்கு இந்த ஸ்டீமர்லேக்கு மாவு சேர்த்து கொடுக்கலாம். கொஞ்சம் தேங்காய் சேர்த்து அப்புறம் கொஞ்சம் மாவு அந்த மாதிரி மிக்ஸ் அடுக்கடுக்காக சேர்த்து ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் ஃபுல்லாக ஃபில் ஆகிடுச்சு. இந்த குக்கரில் இந்த ஸ்டீம் வரன இடத்துல இந்த ஸ்டீமரை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சீக்கிரம் இந்த மாதிரி டைப்பில் சீக்கிரமாக ஸ்டீம் வந்து புட்டு சீக்கிரம் ரெடி ஆகிடும். ஒரு 10 நிமிஷம் ஸ்டீம் வந்தால் போதும். இந்த புழுங்கல் அரிசின்ற புட்டு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ நல்லா ஸ்டீம் வந்தால் 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ நமக்கு இது ஒரு பாத்திரத்திலேக்கு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ புட்டும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த டைமில் நான் பாயசம் ரெடி பண்ணுறேன். பாயசம் வந்து சேமியா பாயசம் தான் ரெடி பண்ணுறேன். அதுக்காக நான் ஒரு பேன் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். இதிலேக்கு ஒரு tablespoon நெய் சேர்த்து ஒரு 1/2 cup சேமியா ஒன்று ரோஸ்ட் பண்ணி எடுக்கிறேன். இப்போ ரோஸ்டட் சேமியா எல்லாம் வந்து ரெடிமேடாக நமக்கு கிடைக்கும். ஆனால் அதோடு இந்த மாதிரி நம்மளை ரோஸ்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பாயசம் செய்யும்போது தான்
பாயசம் கொஞ்சம் கூட டேஸ்டியாக இருக்கும். இப்போ அது வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ அது ரெடி ஆயிடுச்சு. இந்த பாயசம் ரெடி பண்ணுறதுக்கு 1 லிட்டர் பால் தான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது வந்து நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்மளை ரெடி பண்ணி வச்சுருக்கணும், ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கணும் அந்த சேமியா இதிലേക്ക് சேர்த்து நல்லா வந்து வேக வச்சுக்கலாம். இது நல்லா கொதிச்சிடுச்சு பாருங்கள். இந்த டைமில் சேமியா சேர்த்து சேமியா வந்து நல்லா வேகணும். வேகின வரைக்கும் சிம்மில் வச்சுக்கோங்க ஸ்டவ்வை. அப்பப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இப்போ நல்லா சேமியா வந்திருக்கு. இந்த டைமில் இதிലേക്ക് சுகர் சேர்த்து கொடுக்கலாம். 1 கப்பு சுகர் நான் ஆட் பண்ணுறேன். சுகரெல்லாம் நம்மளோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு சேர்க்கலாம். அப்புறம் ஏலக்காய் பவுட்ரு சேர்க்கணும். ஏலக்காய் வந்து ஒரு 4 ஏலக்காய் நான் கொஞ்சம் சுகர் சேர்த்து மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் இதிലേക്ക് சேர்த்துட்டேன். இனி வந்து நான் கொஞ்சம் கண்டென்ஸ் மில்க்கு சேர்க்குறேன். கண்டென்ஸ் மில்க்கு சேர்த்தா வந்து பாயசம் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை நம்ம கண்டென்ஸ் மில்க்கு சேர்க்காம தான் பாயசம் பண்ணுறேன் அப்படின்னா பால் வந்து நல்லா குறுகணும். 1 லிட்டர் பால் ஒரு 3/4 லிட்டர் இல்லைன்னா ஒரு 1/2 லிட்டர் ஆகின வரைக்கும் குறுகுனா தான் நமக்கு அந்த பாயசம் நல்லா டேஸ்டியாக கிடைக்கும். அப்போ அந்த அளவுக்கு நமக்கு டைம் இல்லை அப்படி நல்ல டைமில் இந்த மாதிரி கண்டென்ஸ் மில்க் ஊற்றி செஞ்சால் சேம் டேஸ்ட்டு நமக்கு கிடைக்கும் பாயசம். இப்போது நம்மளை பாயசம் ரெடியாக இருக்குது. இனி இதிലേക്ക് ഒന്ന് ஒரு சின்ன கடாய் வச்சு நான் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து கொஞ்சம் கேஷ்யூஸும் திராட்சையும் ஒன்று ஜஸ்ட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன்னா பாயசத்திലേക്ക് சேர்த்து கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கேஷ்யூஸ் சேர்த்துக்கலாம். கேஷ்யூஸ் ஒன்று ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் திராட்சை சேர்த்துக்கலாம். இப்போ ரோஸ்ட் ஆகிடுச்சு. இது பாயசத்திലേക്ക് சேர்த்து கொடுக்கலாம். அவ்வளோதான், நம்மளை பாயசம் ரெடி ஆகிடுச்சு. நல்லா டேஸ்டியாக இருக்கும் பாயசம். நீங்கள் இந்த மாதிரி பாயசம் செஞ்சு பாருங்கள். நல்லா ஈஸியாகவும் இருக்கும். நம்மளோட பாயசம் இங்கே ரெடி ஆகிடுச்சு. இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் புட்டும் பச்சைப்பயிறு குழம்பும் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் டேபிளில். பாருங்கள், எல்லாமே எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன். இனி பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் அடுத்த ரெசிபீஸ் பண்ணலாம். லஞ்சுக்கு பிரியாணியும் சிக்கன் தந்தூரி சிக்கனும் தான் ரெடி பண்ணியிருக்கேன். தந்தூரி சிக்கன் ரெசிபி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். எல்லோரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாங்கள் சாப்பிட்டுட்டு அடுத்த வீடியோ எடுக்கலாம். அப்போது எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிவிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மறக்காமல் பாருங்கள். தேங்க்யூ.